இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்க போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் அண்ட் மூவி லவர்ஸ் ஆகிய நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இனி தமிழ் சினிமால எந்த படம் வந்தாலும் சரி, நாளைக்கு நீங்களே படத்தை டைரக்ட் பண்றீங்கனாலும் சரி, இதுல டைரக்ஷன் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, உங்களுக்கு படம் பண்ணணும், அது ஹிட் ஆக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா எப்படி வேணா படம் பண்ணுங்க. ஆனா மார்க்கெட்டிங்னு ஒன்னு இருக்கு தெரியுமா? அதை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட், போட்ட பட்ஜெட்டை விட 10xல நீங்க கலெக்ஷன் எடுக்கலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்காகவே இப்ப பிஆர் அப்படின்ற பேர்ல ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. அந்த கும்பல் என்ன பண்ணும், ஒரு படம் சுமாராவே இருந்தாலும் அந்த படம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்றவங்கள்ட்ட மட்டும் மைக்க கொண்டு போய் நீட்டும். எவனாவது நல்லா இல்ல அப்படின்னு சொன்னானா அது அந்த ரிவ்யூலயே இருக்காது. அதையும் மீறி கமெண்ட் செக்ஷன்ல எவனாவது வந்து படம் நல்லா இல்ல அப்படின்னு சொன்னானா அவனை மட்டும் திட்டுறது மட்டும் இல்லாம அவன் குடும்பத்தையும் பிடிச்சி திட்டும். அப்படி இருக்கிறப்போ எவனாவது படம் நல்லா இல்லன்னு சொல்ல முடியுமா? சோ பிஆர்ல ரெண்டு வகை, பாசிட்டிவ் பிஆர், நெகட்டிவ் பிஆர். பாசிட்டிவ் பிஆர் பண்றதுக்குனே ஒரு கும்பல் இருப்பாங்க. அது அவங்க ஆளாவே இருக்கலாம், இல்ல காசு கொடுத்து இப்படி சொல்லுங்கன்னு சொல்ல வைக்கலாம். நெகட்டிவ் பிஆரும் காசு தான் வாங்குவாங்க. பட் படம் பிடிக்கலன்னு எவனாவது சொல்லிட்டான்னு வச்சிங்க, கமெண்ட் செக்ஷன்லயோ இல்ல பொது இடத்துலயோ அவனை செய்யன்னு செய்யறது தான் இந்த நெகட்டிவ் பிஆரோட வேலை. அது மட்டும் இல்ல, பொதுவா இந்த நெகட்டிவ் பிஆர் நல்லா இருக்க படத்தை கூட நல்லா இல்லன்னு சொல்ல வைக்க முடியும். சோ இந்த மாதிரி ரெண்டு டீம் இருக்கு. அண்ட் அந்த பிஆர் பத்தின ரெஃபரன்ஸ் இந்த படத்திலேயே இருக்கும்னா பாத்துக்கோங்களேன். ஒருத்தனை காலி பண்றதுக்கு நெகட்டிவ் பிஆரும், ஒருத்தனை சதைக்கிறதுக்கு நெகட்டிவ் பிஆரும், ஜென்மத்துக்கும் எந்திருக்கவே கூடாதுன்றதுக்கும் பிஆர் இருக்கு. அவங்கள நீங்க கரெக்டா ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் ஆகலாம் கோடீஸ்வரன். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? சோ இன்னையில இருந்து நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள்ட்ட ஒரே ஒரு கேமரா, உங்களுக்கு தெரிஞ்ச 4-5 ஃப்ரெண்ட்ஸ், கதையை பத்தி கவலைப்படாதீங்க. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சூற மொக்கையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க படம் பிளாக் பஸ்டர் ஹிட். இதுதான் நீங்க சக்சஸ் பண்ணி கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான ரகசியம். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த படத்தை பத்தி பார்ப்போமா? பட் அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த ரிவ்யூல எல்லாம் கிளிப்பிங்ஸ், போட்டோஸ்லாம் இருக்கும். பட் இந்த ரிவ்யூல ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கும். அதுக்கான காரணம் காப்பிரைட் டீம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க இப்போலாம். சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறிக்கணும்ல, அதனாலதான் இந்த ஒரு மாற்றம். சரி, LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆக்சுவலி இது சிவகார்த்திகேயன் நடிக்க வேண்டிய படம் தான். பட் ஒரு சில காரணத்தினால நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. சாரிடா மாப்ள, நீ வரலன்னு சொன்னதும் வேற ஒருத்தன் ரெடி பண்ணிட்டேன்டா. யாரா அவன்? அதோ அங்க பாரு. அண்ட் இந்த படத்தோட கதை 10 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டாங்களாமா. அதை நம்ம RJ பாலாஜி ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு. பட் அப்படி இப்படி 4 வருஷத்தோட கடுமையான உழைப்புக்கு அப்புறம் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. யூசுவலாவே படத்தோட ஸ்டோரி நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா மூவி லவர்ஸ் இந்த ரிவ்யூவை பாக்குறாங்க அப்படின்னா தியேட்டருக்கு போறப்ப அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராதுன்றதுனால. பட் சிம்பிளா சொல்லணும்னா 2040ல நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. அதுக்கேத்த மாதிரியான சிச்சுவேஷன், ஆப்ஸ், என்விரான்மெண்ட் அண்ட் நம்ம சென்னை 2040ல எப்படி இருக்கும், மக்கள் எப்படி இருப்பாங்க, லவ் எந்த சிச்சுவேஷன்ல இருக்கும், இந்த ஏஐன்னு சொல்லப்படுற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப துல்லியமா யோசிச்சு ஒரு கணிப்போடு எடுக்கப்பட்ட லவ் ஸ்டோரி தான் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அனிருத். பல படத்தை காப்பாத்தி விட்ட அனிருத் இந்த படத்துக்கு உயிர் கொடுத்திருக்காரு. சோ அனிருத் போட்ட ஏகப்பட்ட குட்டியில ஒன் ஆஃப் த தரமான குட்டி இந்த குட்டி. புரியலையா? ஒவ்வொரு பெரிய பெரிய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றது அப்படின்றது ஒரு குழந்தையை பெத்துக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்ப டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு மட்டும் தான் குழந்தையா? மியூசிக் டைரக்டர் தானே உயிரை கொடுத்து மியூசிக் போட்டிருக்காரு. அப்ப அவர் போட்டு ரிலீஸ் ஆன அந்த படமும் அவருக்கு குழந்தை மாதிரி தானே. அதனாலதான் அவர் போட்ட குட்டின்னு சொன்னேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி அனிருத் ஒரு சூப்பரான ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு தெரியுமா? அந்த பாட்டு தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஹைலைட். அது ஆக்சுவலா அனிருத் ஹீரோவா நடிக்க வேண்டிய ஒரு படத்துக்கான ஒரு முக்கியமான பாட்டு. பட் அந்த படமும் வரல, தலைவரும் ஹீரோவா நடிக்கல. பட் அந்த பாட்டோட லிரிசிஸ்ட் யாரு? நம்ம விக்னேஷ் சிவன். அது ஏன் வேஸ்டா போகணும் அப்படின்றதுக்காக அந்த பாட்டை தூக்கி இங்க போட்டாங்க. அது விக்னேஷ் சிவனுக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஜாக்பாட். எந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சாங் வரணுமோ அந்த இடத்துக்கிட்ட இந்த சாங் ஃபுல்லா கூட வரல, ஒரு போர்ஷன் மட்டும் தான் வருது. அந்த இடத்துல தியேட்டரே அலறுது. சரி, இப்ப வரைக்கும் கதை எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லல, அனிருத்த பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பாட்டு மட்டும் கிடையாது, தீமா தீமான்ற சாங் சொல்லவே தேவையில்ல. அதோட சேர்ந்து இன்னொரு பாட்டு இருந்துச்சே, என்ன பாட்டு அது? என்னவோ ஒரு பாட்டுங்க, ஞாபகம் வந்துச்சு, அடாவடின்னு ஒரு சாங் இருக்கே, தியேட்டர்ல பிரி 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 பிரின்னு பிரிச்சிருக்காரு. சோ அதெல்லாம் மக்களை உற்சாகப்படுத்துது. கை கொடு, இது கை இல்லையா, ஒளியா? ஐயோ. இப்ப படம் எப்படி இருக்குன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது. பட் ஸ்டார்டிங்லயே கதைக்குள்ள போயிடுறாங்க. இருப்பினும் அது அப்படியே ஸ்லோவா தான் போகுது. அப்புறம் அப்படியே சர்றன்னு ஸ்பீடா போற மாதிரி போய் திரும்ப ஸ்லோ ஆகுது. ஃபாஸ்ட் ஸ்லோ இப்படின்னு ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கு கிராஃப். ஆனா எங்க பிடிக்கணும் அப்படின்றது நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு நல்லா தெரியும், விக்னேஷ் சிவனை விட. சோ பிரேக்ல போய் எவனாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காகவே இன்டர்மிஷனா மாசா முடிச்சாங்க. ஆனா பிரேக்ல போய் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே யோசிக்கிறப்பதான் தெரிஞ்சு, பா இது அண்ணாமலைப்பா, வெற்றி நிச்சயம்,
வேத சத்தியம் அண்ணாமலைப்பா அப்படின்னு. பட் இன்டர்மிஷன் மட்டும் தான் அப்படி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே ஸ்பீடா தான் போச்சு. இருந்தாலும் இது ஒரு ரிவெஞ்ச் மூவி அப்படின்றது ட்ரெய்லரை பார்க்கறப்பவே தெரிஞ்சு போச்சு. சோ ஆல்மோஸ்ட் பிரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய லாஜிக்கும் மிஸ் ஆச்சு. பட் படத்துல பாராட்டக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலது இருக்கு. அதுல முக்கியமா தலைவன் சீமான் அன்எக்ஸ்பெக்டட் ரோல் ஒன்னு கொடுத்திருந்தாங்க. அதை பாக்குறப்போ தலைவரே நீங்க எங்க இங்க அதுவும் அப்பா லெவலுக்கு போயிட்டீங்களே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தலைவன் ஹீரோ மெட்டீரியல், அவரை போய் அப்பாவாகிட்டாரு இந்த விக்னேஷ் சிவன். தம்பி போதும்பா. பட் தலைவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் நடிச்சாலும் அவர் வர்ற சீன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல அலறல் தான். ஒரு பாயிண்ட்ல படத்தை ஆர்வமா பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு அவெஞ்சர்ஸ்ல தானோஸ் வருவார் தெரியுமா, அவரோட கொள்ளு பேரன்லாம் வந்துட்டு போறாரு. யோகி பாபுவோட காமெடி அங்கங்க ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சிரிக்கும்படியாவும் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்ம தலைவன் அனிருத்தோட வாய்ஸ் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டருக்கு கொடுத்து வச்சிருந்தாங்க, அதுவும் ரசிக்கும்படியா இருந்துச்சு. பட் படத்தோட முக்கிய புள்ளி என்ன, ஹீரோக்கு ஹீரோயினுக்குமான லவ். அந்த லவ் ஹீரோயின் சைடுல இருந்து ஹீரோக்கு வர்றப்போ அவங்க ரெண்டு பேரும் எமோஷனலி கனெக்ட் ஆன மாதிரி காமிக்கிறாங்க. பட் ஆடியன்ஸா பாக்குறப்போ ஓ கனெக்ட் ஆயிட்டீங்களா, சரி 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 அப்படி நம்மளே ஆறுதல் படுத்திக்கிட்டு எமோஷனலி கனெக்டட் அப்படின்னு நம்மளே அக்செப்ட் பண்ணிக்க வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயினோட லவ் மட்டும் இல்ல, அப்பாக்கு புள்ள மேல எவ்வளவு பாசம் இருக்கும் அப்படின்றத அவ்வளவு அற்புதமா காமிச்சிருந்தாங்க. ஏன்னா நடிச்சது நம்ம தலைவன் சீமானாச்சே, சும்மா விட்டுருப்பாரா? ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க, அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. ஆனா புள்ளைக்கு அப்பா மேல இவ்ளோ பாசம் இருக்கா, இது நமக்கு தெரியாம போச்சே. ஆனா என்ன, அப்பப்போ எழுதி போடுங்க, அப்பாக்களுக்கு பிறந்த மகன்களுக்கு மட்டுமே தெரியும் இது எமோஷனல் சீன் என்று அப்படின்னு. உண்மையிலே ஓவர்ரா. அதுக்கப்புறம் நம்ம சோஷியல் மீடியால என்னென்ன ட்ரெண்டா இருக்கோ அதை அப்படியே தொக்கா பார்ட் பை பார்ட்டா தூக்கிட்டு போய் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவரோட படத்துல வைப்பார்ல, அதே மாதிரி இந்த படத்துலயும் லேட்டஸ்டா என்னென்ன ட்ரெண்டா போயிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. எஸ்பெஷலி இந்த படத்தை பார்த்து எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல, ஆனா ஒருத்தனுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அது பச்சையான கேவலமான கெட்ட வார்த்தை, அதை தூக்கி வச்சுட்டு என்ன சொன்னாலும் மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு அந்த பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. அதை இந்த படத்தை பார்க்காதவங்க ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் குஞ்சான் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதை தாண்டி ரொம்ப கேவலமான ஒரு பேரை வச்சிருப்பாங்க. அது என்ன வார்த்தை? வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார். அதே மாதிரி இந்த தா வார்த்தைகள் இருக்குல்ல, அதெல்லாம் அசால்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. பட் ஒரே ஒரு நல்ல விஷயம், அதுக்கு மியூட் போட்டுறாங்க. இப்பெல்லாம் அது ரொம்ப கேஷுவலா போயிடுச்சு. சோ ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி மாறி மாறி அவங்களோட கிராண்ட் ஃபாதரை தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 156 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் 36 நிமிஷம் கொண்ட இந்த படத்துல 36 நிமிஷம் கண்டிப்பா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். அந்த பெருமை அனிருத்துக்கு போய் சேரும். அதை தாண்டி ஒரு 10 நிமிஷம் இருக்கு, அது சீமானுக்கு போய் சேரும். அதை தாண்டி ஒரு 10-15 நிமிஷம் எஸ்.ஜே. சூர்யா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு போவாரு. ஒலிம்பிக்ஸ்ல அந்த நெருப்பு தூக்கிட்டு ஓடுற மாதிரி. இதுல அங்கங்க வர்ற VFX நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி ஒட்டுமொத்த படமா பார்த்து முடிக்கிறப்பதான் ஃபீல் ஆச்சு, ஓ இப்போ புரியுது இந்த படம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், கண்டிப்பா இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட், 100ல இருந்து 200 கோடி கலெக்ஷன், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது எப்படின்னு கேக்குறீங்களா, அதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல பிஆர்னு, அவங்க பாத்துப்பாங்க. சரி யாரு என்ன பிஆர் பண்ணாலும் சரி, எம்புட்டு காசு கொடுத்தாலும் சரி, நெகட்டிவா கமெண்ட்ஸ்ல வந்து கழுவி ஊத்துனாலும் சரி, என்னோட லாயல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் உண்மையா இருப்பேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் உண்மையா சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு சோறு போடுற தெய்வம். சோ பிஆர் ஆன உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு இந்த படம் நல்லா இருக்குன்னு பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. பட் இது எல்லாமே என்னோட கருத்து மட்டும் தான், எனக்கு ஃபீல் ஆனதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட லாயல் ஆடியன்ஸ்க்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை தான் நான் இங்க செஞ்சிருக்கேன், இனியும் செய்வேன். சோ பிஆர்னு சொல்லிட்டு தயவு செய்து யாரும் என்ன ரீச் பண்ணாதீங்க. நீங்க எம்புட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு தேவையில்லை. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.